வெல்கம் டு அலிமாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃப் மிளகு கறி. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ பீஃப் கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பூண்டு, கருவேப்பிலை, சால்ட்டு, குருமிளகுத்தூள் 2 ஸ்பூன், கோகனட் ஆயில். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம கறியை வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு அது கறியை குக்கரில் போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்கும் கறியில். அதனால் நம்ம வேக வைக்கும்போது கல்லுப்பு போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலும் சேர்த்துறதில்ல. அதனால் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு, வேறு எதுவும் நம்ம போடுறது இல்லைங்க. பெப்பரும் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7-8 விசில் விட்டுறலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கறியை நல்லா வேக வச்சு விசில் அடங்கிட்டோன்னு எடுத்து பாருங்கள். தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி சுண்ட விடணும். தண்ணி பாருங்கள், தண்ணி இருக்குங்களா? அதனால் அந்த தண்ணி 5 மினிட்ஸ் சுண்ட விட்டுறலாங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த கறி கூடயே அந்த தண்ணி சுண்டட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பூண்டை தட்டிட்டு வந்துடலாம். பூண்டை எடுத்து வச்சுருந்துடலாங்க. அந்த பூண்டை தட்டி அதில் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா 2 கலக்கி கொடுக்கலாங்க. அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அந்த பூண்டோட ஃப்ளேவர். இதில் இருமல், சளி, காய்ச்சல் இருக்கவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சீக்கிரம் நல்லாயிருங்க. பூண்டு போட்டு அதிலே 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் போட்டுக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது மட்டும்தான் ஆயில், வேறு எந்த ஆயிலும் சேர்த்துறதில்ல. கருவேப்பிலை போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. அது எல்லாமே ஒன்று சேரணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரச சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. முக்கியமாக சளி, இருமல், காய்ச்சல் இருக்கும்போது வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. சீக்கிரம் சரியாயிடும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. வேணால் இது கூட நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், சீக்கிரம் சளி இருமல்லாம் சரியாகிறதுக்கு. இது ஒரு ஹெல்த்தியான பீஃப் கறிங்க, மிளகு கறி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.